வாழ்த்துக்கள். நன்றி. இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோரை தெய்வம். இன்று 5/10/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 புரட்டாதி 19ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. ஆசிரியர் மாண்பு போற்றும் மாதமான அக்டோபர் மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 52 குறள் 196 தெரிந்து வினையாடல். பயனின் சொல் பாராட்டுபவனை மகன் எனல் மக்கட்பதடி எனல். பயனின் சொல் பாராட்டுபவனை மகன் எனல் மக்கட்பதடி எனல் என்ற திருக்குறளின் விளக்கம். பயனற்ற சொற்களை கொண்டாடுபவனை மகன் என்று சொல்லற்க, மக்களில் பதர் என்று சொல்லுக என்ற திருக்குறளின் விளக்கத்திலும் இன்றைய பழமொழி நீருள்ள வரை மட்டும் மீன் குஞ்சு துள்ளும் என்ற பழமொழியுடன் உங்களுடன் நினைவு வருகிறது பெற்றோரை தெய்வம். பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு. எனது முதல் வெளிநாட்டு பயணம், அந்நேரம் நடந்த ஏற்பாடுகள், அமர்க்களங்கள், அட்டகாசங்கள், சந்தோஷங்கள், அழுகைகள், குழப்பங்கள், குதூகலங்கள் என்னுள்ளும் வீட்டாரார் உள்ளும் என்றும் இறை மீட்போம். நன்றியோடு பெற்றோரை உயிர்ப்பிப்போம். ஆர்வமிக்க இளையோர்கள் பெற்றோரே தெய்வம் நேரத்தில் இருந்து இணைந்து தொடரலாம் என்பதும் தொடர்கிறது. மிக சிறப்பான ஒரு தலைப்பு. பலர் இணைந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். என்னுடன் சேர்ந்து வாசிக்க காத்திருக்கும் எல்லோரையும் அழைத்தபடி முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார் ஜெசி மணிவண்ணன் அவர்கள். தர இருக்கிறார் அபிராமி மணிவண்ணன். உற்சாகமான வணக்கம் அபிராமி. வணக்கம். திரையில வர தொடங்கிட்டுதா? உங்களை வாட்ஸ்அப் தெரியுது தானே? வரையில இப்ப வந்துட்டு. சரி, ஓகே, நல்லது, தொடங்கும். பெற்றோரே தெய்வம். நான் வெளிநாட்டு பயணம் 2003ஆம் ஆண்டு வெளிக்கிட்டேன். இரவு நேர பயணம். அப்பா அம்மா, தங்கைமார், அம்மம்மா, சின்ன மாமர், உடன் பிரவாச கோதரிகள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள், அயலவர்கள் என பரபரப்பு. அது எடுத்தாச்சா இது எடுத்தாச்சா என அம்மா ஓடி திரிகிறார். அம்மம்மா பதற்றமும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். போட்டோ கரணையும் பிடித்து குடும்ப படம் எடுத்தோம், அழுதோம். நிறைய ஆசைகளுடனும் கனவுகளுடனும் மகிழ்வுடனும் அழுகையுடனும் என் வெளிநாட்டு பயணம் அமைந்தது. ஞாபகங்களை மீளந்தந்த பாமுகத்திற்கு மிக்க நன்றி. எஸ் மணிவண்ணன் அவர்கள். படத்தினையும் அழைத்திருக்கிறார். தான் பயணம் வரும்போது எடுத்த புகைப்படம் என்று அந்த படத்தினையும் அழகாக இணைத்து சிறப்பித்திருக்கிறார் அபிராமி. என்னம்மா தெரிகிறது படம்? அதுவும் கேமராமேனை கூப்பிட்டு எடுத்திருக்கேன். அப்ப மொபைல் இல்ல தானே? சரி. தொடர்கிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். என் முதல் வெளிநாட்டு பயணம், சந்தோஷங்கள், என் பணியிடத்து நன்றிகளுக்கு சொல்லி மகிழ்ந்தேன். என் பெற்றோர்கள் ஒரு வினாடி மாமி அல்ல மற்றவர்கள் வாசிக்கும் போது நீங்கள் அந்த வரிகளோடு வாங்கும். நீங்களும் அதை பயிற்சியாக எடுத்து உங்களோட மொபைல்லையோ அல்லது திரையிலையோ பார்த்து அந்த அப்போ உங்களுக்கு அந்த தமிழ் எழுத்துக்கள் பரிச்சயமாக வந்து கொண்டிருக்கும். சரி. தர்ஜினி மாமி விடுகிற பிள்ளைகளையும் நீங்கள் சுட்டி காட்டலாம். எந்த இடத்தில் பிழை வெற்றி. முதலில் இணைகிறார் சுவாதினி ஸ்ரீதரன் அவர்கள். என் முதல் வெளிநாட்டு பயணம், சந்தோஷங்கள், என் பணியிடத்து நன்மைகளுக்கு சொல்லி மகிழ்ந்தேன். என் பெற்றோர்கள் சகோதரர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. என் சகோதரர்கள் இருவர் போராளிகள். என்னை வழி அனுப்ப எங்கள் வீட்டில் ஒரு கிழமை வந்து நின்றார்கள். இரவாய் கதையும் பேச்சும் தான். அனைவரும் மகிழ்ச்சியின் உச்சத்தில். நல்ல சமையல் சாப்பாடுகள், பலகாரங்கள், கொண்டாட்டத்தின் மேல் கொண்டாட்டம். அக்காமார்கள், அத்தான்மார்கள், பெறாமக்கள், வீடே அமர்க்கலம் தான். ஏற்பாடுகள். பெரியக்கா அத்தான் பணம் கொடுத்தார்கள் ஐயாவிடம். லீலா அக்கா சங்கிலி அன்பளிப்பாக என் கழுத்தில் போட்டுவிட்டார். சாரதா அக்கா குடும்பம் பசுமாடு விட்டு பணம் தந்தார்கள். சின்னண்ணா அண்ணி காப்பு கையில் போட்டு விட்டார்கள். தம்பியும் நானும் புது உடுப்பு கடைக்கு சென்று வேண்டி வந்தோம்.
எல்லோரும் சேர்ந்து போட்டோ எடுத்தோம். மிக மிக மகிழ்ச்சியான தருணம். ஸ்ரீதரன் அவர்களின் தங்கையும் அவர் கணவர் எங்கள் வீடு வந்து சம்பந்தம் கலந்து மதியம் சாப்பிட்டு என்னையும் என் அம்மாவையும் என் தம்பியையும் சதீஸ்வரனையும் அழைத்து சென்றார்கள். என் புகுந்த வீட்டில் 2 வாரம் நின்றோம். என்னுடன் அம்மாவும் நின்றார். 2 வாரத்தின் பின் அம்மா என்னை விட்டுட்டு வீடு சென்றார். அப்போது அம்மாவும் நானும் அழுதே வடித்தோம். பின் 2 நாள் அழுது கொண்டு இருந்தேன். என் புகுந்த வீட்டு அம்மா ஆறுதல் படுத்துவார். புகுந்த வீட்டு அப்பா வானொலியில் செய்திகள் கேட்பார். அவருடனும் சேர்ந்து இருந்து பொழுதை கடந்தேன். என்னுடன் என் தம்பியும் வந்தார். அதனால் எனக்கு மகிழ்ச்சி தான். படகில் இந்தியா வந்து பின் மதுரையில் வாழ்ந்தோம். 1 வருடத்தின் பின் சுவிஸ் வந்தேன். உறவின் கனம் பிரிவில் தெரியும். முயற்சிகள், மூலதனம், முதலீடு, முன்னேற்றம், மகிழ்வின் உச்சத்தை தொட்டேன். தொட வைத்த ஸ்ரீதரனுக்கும் மிக்க நன்றி. நினைவூட்டிய பாட்டிவி தமிழ் நன்றி என இணைத்திருக்கிறார் சுவாதினி ஸ்ரீதரன் அவர்கள். நன்றி. பெரிய பெரிய வரி, ஒரு இலக்கியம் போல. நான் 2 தரம் ரீட் மோவை அமர்த்தி பெருப்பிச்சேன். சரி, ஆனால் இது ஒரு இலக்கியம்தான். நல்ல பதிவு, வாழ்த்துக்கள். மிக சிறப்பு. என்றும் அவர் வரிகளையும் அழகாக எழுதிக் கொள்வார். வாசிப்பதற்கும் இலகுவாக இருக்கும். மிக்க நன்றி அவருக்கும். தொடர்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வரிகளை வாசித்தளிக்க. தரணிகா, நீங்க வாசிச்சு பார்த்திருந்தீங்களா ஒரு முறை? எனக்கு இல்ல, ஆனா நான் வாசிக்கிறேன். ட்ரை பண்ணுங்க, முயற்சி வாழ்த்துக்கள். கட்டுரை தெய்வம் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் 1988 ஆண்டு புரட்டாதி மாதம் புகுந்த வீட்டில் நின்ற போது அம்மா வந்து சொன்ன உடனே கொழும்புக்கு வரட்டாம் என்று சிஸ்டர் சொன்னதாக நான் வீட்டுக்கு சென்ற போது அம்மாவின் சகோதரங்கள் பிள்ளைகள் எல்லோரும் வீட்டில் குவிந்தபடி அப்பா அம்மா தங்கை இருவருக்கும் கவலை. தனக்கு தெரிந்த ஒருவரிடம் நான் வெளிநாடு வர உதவி செய்தவா பின் கொழும்புக்கு வந்து சிஸ்டர்மார் வைத்திருக்கும் ஹோஸ்டலில் விடுதி தங்கி 1988 ஆண்டு ஐப்பசி மாத கடைசியில் ஜெர்மனிக்கு வந்தேன். 18 வயது என்று சொல்லி ஸ்டூடெண்ட் விசா எடுத்து தான் வந்தேன். விமான நிலையத்தில் வந்து இறங்கியதும் போலீஸ் ஒருவர் என்னிடம் தன்னை விட எனக்கு வயது கூட என்று அப்போ தான் உண்மையை சொல்லிவிட்டேன். பெரிய கதை பாருங்கோ. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். ஒரு இடங்கள்ல தான் இருந்தது, ஆனால் அழகா வாசிச்சீங்க. முதல்ல விட மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயிற்சி எடுக்கணுமா? நன்றி. நல்லா இருந்தது. நன்றி. அதே நேரம் ராஜினி என்ற இந்த கதையும் நல்லா இருந்தது. உள்ளத பெரிய கதை பாருங்கன்னு சொல்லியிருந்தது நல்லா இருந்தது. நன்றி ராஜினி என்ற. தொடர்கிறார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் வரிகளை தர நகல் தெரியாதுங்க. நன்றி. வணக்கம் சிவதர்ஷினி அவர்கள். வணக்கம். கட்டுரை தெய்வம் என்வெளி நாட்டு பயணம், திருமண பேச்சு, சம்பந்தம் கலப்பு. இதை தொடர்ந்து அம்மா கொழும்பு கூட்டி வந்தார். எங்களோட என் கடைசி தங்கையும் வந்தார். உறவுகள், மாமியார் வீட்டில் எல்லாம் விருந்துகள், பரிசு பொருட்கள் என அமர்க்கலாம். கொழும்புக்கு சிறிய விமானம் ஒன்றில் வந்தோம். அதுதான் என் முதல் விமான பயணம். சரியாய் பயந்துதான் வந்தேன். கொழும்பில் 3 மாதம் வரையில் நின்றோம். ஸ்விஸ் எம்பசி, கடை, கோயில் என சில பயணங்கள். பின் போலீஸ் பரிசோதனை என்று 2 வாரங்கள் வெளிக்கடை
வாசம் வெறுப்போடு 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 நாட்டை விட்டு ஓடி வந்தேன். வந்த ஆண்டு 1999 10 மாதம். சிவதர்சினி அவர்கள். இந்த மாதம் தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படி. ஆனால் தலைப்பு முதல் விமான பயணம் இல்லையே. வெளிநாட்டு பயணம் நாங்கள் எதிர்பார்த்தது இப்போ கணவனை சந்திக்கோ மனைவி சந்திக்கோ கேட்க முடியாது. ராஜினி அவர்கள் கணவனோட வேற இல்லை, அல்லது அதை மறைச்சிட்டாரு தெரியல. ஸ்பான்சர் பண்ணுறதை மறைச்சு அதுன்னு அவர் கூப்பிட்டது நானா வந்து நான் ஆனால் இல்லை ஸ்டூடெண்ட் விசா எடுத்து வந்தேன்னு சொல்லி ஸ்டூடெண்ட் விசான்ற பேரில் ஆனால் சிவதர்சினி அவர்கள் அது குட்டி விமானத்தில் பலாலிலேருந்து ரத்மலானைக்கு வந்த கதையை சொல்லியிருக்கிறார். அது இல்லை, அவர் மீண்டும் எழுத வேண்டும். சரி, இது முதல் வெளிநாட்டு பயணம். முதல் வெளிநாட்டு. நன்றி. ஆனால் முதல் விமானத்தில் ஏறின பயணமும் கதைக்கலாம். அது முக்காவாசி பேருக்கு இதுதானே வெளிநாட்டு கணவன்கிட்ட வந்தது தானே கதை. அப்ப ஒரே கதையில் திருப்பி எழுத வேண்டி வந்துடும். ஆனா அதுக்குள்ள ஏறி அவர்கள் எப்படி எல்லாம் ஒன்றும் தெரியாமல் அப்படி ஒரு பயம் இருக்கு. இல்லை, அதை இதுல எழுதலாம் தான் வீட்டை. சரி, அப்ப விமான நிலையத்திலிருந்து வந்திறங்கி சில காலங்கள் என்று தனியான தலைப்பு கொடுக்கும். அதில் எனக்கு சொல்லணும்னா பக்கத்தில் இருப்பவர்களாம் பலரை பார்த்திருப்பார்கள். அப்போ அது மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் விரும்பினேன். நன்றி. சாதனை திரையரங்கன் அவர்கள் அவந்திகா வாசிக்க விடுமா இருந்தால் நீங்கள் ஒன்று வாசித்தீர்களானே. அவந்திகா நீங்க வாசிக்கிறீங்களா? கையெத்தி அப்போதே முயற்சி இருந்தவர் அவந்திகா வாசி அல்லது நீங்க வாசிங்க. நகுல் பார்ப்போம். மற்ற எல்லா இளையவர்களும் யார் யார் இருக்கிறீங்களோ நீங்க முயற்சிக்கலாம், முயற்சி செய்யலாம். ஏன்னா இளையவருடைய நேர்ச்சி இதுவும் ஜீவ யோகா என்ன இளையர் யோகாவும் தான். ஆமா, இங்கே சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களுடைய வரிகள் இருக்கிறது, நகுலா சிவநாதனுடைய வரிகள் இருக்கிறது. முயற்சி செய்வோம். அவந்திகா அவங்களுடைய அப்ப நகல் தாங்க நீங்க சாமி. அவந்திகா வாசிக்கிறீங்களா? எனக்கு விளங்கல வாசிக்கிறது சாந்தனி இனிய வணக்கம். பெற்றோரே தெய்வம். 2005ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டுக்கு வந்தமையே முதல் வெளிநாட்டு பயணம். வேலையை விட்டு வருகின்றோமே என்று வருத்தமும் திருமண செய்துவிட்டோம். எம் வாழ்க்கையை அங்குதான் என்று எண்ணத்துடனும் புறப்பட்டோம். அம்மா அப்பா பயணம் அனுப்பும் போது இருந்து முகம் ஒப்பொழுதும் என் நினைவில் உள்ளது. பெரிதான அமர்கலங்கள் இருந்ததாக நினைவில் இல்லை. வாசிங்கள். அந்த முதல் தான் அந்த வேலையை விட்டுட்டு வேலையை செய்து அவன் வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறான், அதை விட்டுட்டு வருகிறோமே என்ற வருத்தம் தான். அடுத்த வருத்தம் திருமணமும் செய்து விட்டோமே. ஆனால் நினைவில் இல்லை என்றார். உண்மையில் எனக்கு அந்த அனுபவம் இல்லை. என்ன யாராவது வாணி ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு நான் ஏறுற விளையாட்டு யாருன்றே தெரியாது வாணியை என்ற உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜெயநடசனர்களுக்கு அது அப்படி இல்லை. ஜெயநடசன் அங்கே வாழ்ந்துட்டார், கணவனோட வாழ்ந்துட்டு தான் பிரபலிக்கிட்டது. ஆனால் ஒரு பிரச்சனை இப்போ சிவாஜி எழுதிகளை யோசித்தேன். கல்யாணம் கட்டி 2 கிழமை போய் மாமி வீட்டை இருந்து அப்புறம் மதுரைக்கு போய் அங்கேயும் அவியலோடு இருந்தென்றால் இது அந்த இந்தியாவில் படங்களில் வர்ற மாதிரி அந்த மாமியார் மருமகள் அவே ஒன்றும் குடும்ப செய்ய ஆட்டிலும் நல்லா பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு கூசும். சில பேருக்கு
எப்படா இந்த வீட்டில் போய் எந்த கட்டிலில் படுப்பேன், எந்த பாத்ரூமில் குளிப்பேன், எந்த கப்பில் ஒரு கோப்பி குடிப்பேன் என்று தான் அலைவன் வெளியில் இருந்தா. அப்போ இப்படியெல்லாம் வலிக்கிட்டு அம்மா அப்பாவை ஒருக்கா கட்டி பிடிச்சி அழுதுட்டா காணுமே, ஓடி போய் காரில் ஏறுறது சிரிச்சு கொண்டு. சரி, அதை நினைத்து கொண்டேன். அப்ப சாதனை அவர்கள் வணக்கம் வணக்கம். நான் கரைக்கோடும், நான் வாகனத்துல பயணம் செய்து இருக்கிறேன். என்னன்னா, இந்த புகுந்த வீடுன்றது ஒரு விருப்பமான ஒரு அணைப்பு. என் அப்பா என் அம்மாவினுடைய பெரிய ஒரு அணைப்பு. ஒவ்வொரு சகோதரிகளும் திருமணம் செய்து போன வீடுகளில் அவர்கள் தங்கி இருந்ததும் அவர்களுடனேயே சேர்ந்து வாழ்ந்ததுல நான் கடைசி பிள்ளை, 6வது புள்ள நான். அப்ப இந்த 6வது மகள் போன புகுந்த வீடு கூட இறுக்கமாக அணைத்து அவர்களுடனேயே என் வாழ்க்கை 1 வருடம் அவர்களுடன் சேர்ந்திருந்து, பின்பு நான் சிறிதரன் அவர்கள்ட்ட வரும்போது கூட எனக்கு சிறிதரன் அவர்கள்ட்ட வாரது எனக்கு சந்தோஷம் இல்லை. என் புகுந்த வீட்டு அம்மாவை பிரிவதுதான் எனக்கு கவலையாக இல்ல. விளங்குது. அவ்வளவு நானும் என்னுடைய அம்மா என் பூந்த வீட்டு அப்பா எல்லாரும் அந்யோன்யமாக வாழ்ந்த ஒரு வீடு. அவர்கள் அவ்வளவு சூரம் என்னில் அன்பு. நானும் அவர்களை என் அம்மா என் அப்பா தான், அதுக்கு மேல நான் அவர்களை நான் யோசிக்கிறதே இல்லை. இப்படி ஒரு கதை சொல்றேன். ஆனாமோனா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பொழுதும் சரி அப்பொழுதும் அவ்வளவு ஒரு சுருக்கமான பிணைப்பு இருக்கும் புகுந்த வீடு. ஏன்னா பிறந்த வீட்டின் வாழ்க்கை முடிஞ்சு புகுந்த வீட்டில் உள்நுழைகிற காலங்கள். ஆனா அந்த இறுக்கமான அணைப்பு இப்ப எல்லாம் அருவி கொண்டு போகுது. புகுந்த வீட்டு அம்மாவை கண்டுகொள்றதே இல்லை, புகுந்த வீட்டு அப்பாவை கண்டுகொள்றதே இல்லை. அப்படியே கங்கடவாடுல தள்ளி போட்டு போவார்கள். அதுதான் சரி என்று நினைக்கிறேன். அதுதான் சரி என்று நினைக்கிறேன். ஏன் சரி என்று நினைக்கிறீங்க? அப்படி கேளுங்க, கதை சொல்றேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உறவு, பாமுகத்திலும் நீண்ட காலங்கள் பயணித்தவர்கள். அவருக்கு மகனுக்கு சொந்தமாக காதலியை பிடிக்க தெரியல. அப்போ தாய் அழுது குளறி எங்கேயெல்லாம் போய் என்று வந்தால் ஒரு பொருத்தம் வந்தது. அவர்கள் தமிழர்கள் தான், ஆனால் வேறு நாட்டுக்காரர்கள், இலங்கை இல்லை. சரியா? ஆனால் இப்போ என்ன நடந்ததுன்னு கடைசியாக சொல்லுவேன். அது வரைக்கும் அம்மா டீ குடிச்சா கோட்டு தந்தா தான் குடிப்பார், அம்மா தலை தடவை விட்டால் தான் நித்திர கொள்ளுவார். துவாய் இல்லாமல் தான் வளர்ந்ததுக்கு பிறகும் 25 வயசு தாண்டியும் அம்மா துவாய் கொடுத்தா தான் குளிப்பார். அப்படி இருந்தவருக்கு திருமணம் நடந்து போயிட்டோம், பொம்பளை விட்டா போயாச்சு. இந்த அம்மாவோட கவலை என்னண்டா, அட இவன் இப்படி மாறிட்டான், எப்படி இருந்தவன் இப்போ அந்த பொம்பளைண்ட காலுக்குள்ளேயும் பொம்பளைண்ட அம்மா அப்பாட மடியிலையும் சுற்றி சுற்றி தீரான் நாய் போல. நான் என்ன நல்ல நாய்க்குட்டி போல, எனக்குண்டா இவ்வளவு கவலையா இருக்கும் என்று சொல்லி அந்த அம்மா குளறான். சரியா? என்னண்டு அதாவது அதுக்கு காரணம் இப்ப கடைசியா சொல்றேன். இந்த அம்மா வீட்டை விட அந்த மாமி வீட்டுக்காராக்கள் பெரும் பணக்காரர்கள், பெரிய ஹோட்டல் எல்லாம் சொந்தமாக. பொறுங்க, அவசரப்பட வேண்டாம் வாரேன். அப்ப இவருக்கு இந்த அம்மா இல்லாட்டி படுக்க இயலாது, சிரிக்க இயலாது, பால் குடிக்க இயலாதுன்ற கதையெல்லாம் ஒரு கணத்துல அவங்க தர்ற உபசரிப்பு, அவங்க சும்மா ஒரு பான் கேட்டா 50 வகையான பான் கொண்டு வந்து கொட்டுறது, குளிக்கிறதுக்குன்னா 4 பாத்ரூம் இருக்கு, எதுக்குள்ள குளிக்க போறீங்க மருமகன்ன்றது. அதாவது உங்களுக்கு கிடைச்சதை போல பாசத்தை அள்ளி கொட்டுறாங்க. சரியா? அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏனெண்டா அவங்களுக்கு ஒரே ஒரு மகள், ஒரே ஒரு மருமகன். எங்க தப்பு நடந்ததுண்டா, நீ என்னென்று அம்மாவை விட மாமி தான் தந்த உபசரிப்பு இதெல்லாம் சிறப்பு என்று நீ நினைச்சாய். இது மாமி நல்லவா? மாமி ஆத்த கடந்து வந்தாச்சு. அம்மாட்ட நான் உப்பாவது கொள்ளையில போனாதான் என் அம்மாவை காண முடியும். ஆனா என் பொங்க வீட்டு அம்மாவை மாதத்தில் 1 முறை காண முடியுது, மாதத்தில் 2 தரம் காண முடியும். ஆனா வந்து என் அம்மா விட்டு எதிர்பார்க்கிற அன்பையும் பாசத்தையும் என் பூந்த வீட்டு அம்மாவுக்கு தான் கொடுக்கவும் முடியுது, வேண்டவும் முடியுது. ஏனென்றா என் அம்மாட்ட போகிறதுன்னா இல்ல 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 அம்மாவை கண்டாத்தான் அவர் துணை துவைக்கிறவரோ, கண்டாத்தான் அன்பு வருமோ?
அவற்ற கதைக்கு வரையில என்னுடைய கதைக்கு தான் நான் உங்களோட கதைக்குத்தான் நான் வாரேன். என்னண்டா அம்மாவை காணையில சுவிஸுக்கே வந்துட்டீங்கன்னு வைங்கோ. சுவிஸ்லையும் மாமி குடும்பத்தோட தான் இருக்கிறீங்க. நீங்க சொன்னது எல்லாம் சரி, அந்த மாமி பெருமையாத்தான் உங்களை வச்சிருந்தவா. ஆனா எனக்கு எண்ணம் இருக்கணும், மாமிக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும், என் அம்மா மாதிரியே செய்றீங்கள், என் அம்மா மாதிரியே எனக்கு இருக்குது, என் அம்மாவை மறக்க முடியல மாமி, நீங்க இவ்வளவு விழுந்து செய்யக்குள்ள ஒவ்வொரு கணமும் எனக்கு மனசு நோகுது, எனக்கு அம்மா 20 வருஷமா என்னை கொட்டி 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 வளர்த்தது என்று நீங்க இதுவரை கதைக்கிற நேரம் ஒன்றுமே சொல்ல இல்லையே. மாமின்ற போல் தான் பாடுறீங்கள். இல்ல இதுல என்ன சொல்ல வாரணும்டா, நான் பூந்த வீட்டு என் பிறந்த வீட்டை பக்கத்துல இருந்து என் பிறந்த வீட்டை அனுசரிக்கிறது வந்து பிறந்த வீட்டை நான் வேற இடத்துல உருப்பாத்தான் போயேன். இல்ல நாங்க அதுக்கு சொல்லி போட்டேன், போனாத்தான் அம்மா ஆண்டு இல்லையே. அதானே இந்த அம்மா வந்து தூக்கி எறியலே இல்லையே. இவ்வளவு நேரம் கூட அம்மாவோட பெருமைய நீங்க மாமின்ற அளவுக்கு சமமா கூட கதைக்கல. அப்படி நான் சொல்ல வரேன். நீங்க சொல்ல இல்ல, எல்லாருக்கும் போர் அடிக்க போகுது, மாமா தொடங்கிட்டாரு. இல்ல அதான் என் அம்மாட்ட இருந்து பிரியக்குள்ள அழுதே படித்து இனி வேற வழி. அதுதான் சொல்றேனே, அது ஒரு அரை மணித்தியால நாடகம் முடிஞ்சு. ஓடி போய் பசிலியோ கால் ஊறி மாமி 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 என்று தொடங்கியாச்சு. சொல்றேன், காசு பணத்துக்கு அப்பால எனக்கு வந்து எங்கே அன்பு கிடைக்குதோ ஒரு வர்ம கொண்டு கீழே இருக்கிற முடியும் நான் போயிருந்து வாழுவேன். எனக்கு அங்க காசு எனக்கு அதுக்காக தன் ரத்தத்தையே இழந்து தந்த ஒரு அம்மாவின் புகழ அன்ப நீங்க இப்படி சொல்லாம இருக்கீங்களா? அம்மாவின் அன்பே இல்ல. நான் என்ன சொல்றேன்டா, என் புகுந்த வீட்டுல நான் அவ்வளவு ஒரு வருஷம் இருந்த நான் யோசிச்சு பாருங்க அவ்வளவு காலம். இல்ல அது வேற வழி இல்ல, அது நியதி. புகுந்த வீட்டுல ஒரு நாள் கூட வாழ முடியாத அளவுக்கு வீடுகள் இருக்குது. இன்றைக்கு நிலவரம் அதை சொல்ல இல்ல, நீங்க அம்மாவை கொண்டு வர இல்ல இந்த கட்டத்துல. அதே இது நான் என்ன ஒரு பிளீஸ் ஒரு கதை கொடுங்க. எந்த அம்மாவை நான் பார்த்து கேட்டு நான் என்னக்கு அம்மா டென்ஷன் ஆகாதீங்க, நான் சும்மா தான் சொல்றேன், டென்ஷன் ஆகாதீங்க. நான் என்ன சொல்றேன்டா, நீங்க இனிமேல் கதை கேட்கல, எனக்கு அம்மா இந்த கண்ணண்டா மாமி இந்த கண்ணண்டு சொல்ல பழகணும். ஏனெண்டா 2 கண்ணும் மாமி மாமி என்று சொல்லி வருஷங்கள் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. ரைட்டா? இது அது போன இடத்துலயும் போய் அம்மாவை பற்றியும் அப்பாவை பற்றியும் எந்த நாய்க்குட்டியை பற்றியும் எந்த வைக்கட் போற பற்றியும் கதைச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் சரி என்று சொல்றேன். அதை ஏற்றுக்கொள்ற மாமி தான் சரி என்று சொல்ல வார. நீங்க என்ன நடக்கண்டா வார்த்தைக்கு வார்த்தை மாமி 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 அம்மாவை விடவும் என்ன அப்படி சொல்றது தப்பு இல்லைன்னு அவங்க அப்படி பார்த்தவங்க உங்களை. ஆனா நீங்களும் அதை அம்மாண்டே வச்சிருங்கள். ஆனா சொந்த அம்மாவையும் நீங்கள் சமமாக கதைக்கப்படணும். நான் இப்ப இதுல கதைக்க வந்த கதையிலே அம்மாவோட வாழ்ந்த வாழ்க்கையை விட நான் புகுந்த வீட்டுல வாழ்ந்த வாழ்க்கை தான் கூட. அதுதான் அப்ப பாத்தீங்களோ, அந்த அம்மாண்ட அம்மா இல்ல அது அது வாழ்ந்த வாழ்க்கை கூட குறைய இருக்கலாம். இந்த புகுந்த வீட்டுல வாழ்ற வாழ்க்கைக்கும் இந்த பெஸ்டான வாழ்க்கைக்கும் காரணமா பிறந்த வீட்டுல வளர்த்த அம்மா. அத சொல்லணும் சொல்ல வாரேன் நான். நீங்க சொல்ல மறந்து போயிருவீங்க. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இது நானுங்க சொல்ல விட இல்ல, நீங்க சொல்லவே இல்ல. இல்ல இல்ல நான் சொல்ல வந்தேன். எந்த அம்மாவை பார்த்து நான் கேள்வி கேட்டேன், அம்மா உங்களோட சகோதரங்கள் உங்களோட அம்மா எல்லாரையும் பிரிஞ்சு என்ன அம்மா நாயாத்து காத்த கடந்து பள்ளிக்கு வந்தீங்கள் என்று அம்மாட்ட கேள்வி கேட்டேன். அப்பொழுது அம்மா தன் குடும்பம் தான் தான் பார்க்கணும் என்று என் அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ஒரு காலத்துல என் அம்மா வாழ்ந்தவா. அதை நான் கோபத்தை உண்டாக்குனதை அப்படி விட்டுட்டு வந்தவா. நீங்கள் சொல்ற 2வது பகுதி எனக்கு பெருமை. நான் ஏற்கனவே காட்டில சொல்லி இருக்கிறேன், மாமியை கூட அம்மாவாக நினைச்சு உண்மையான அம்மாவாக நீங்க பழகிறது பெருமையான வாழ்க்கை. ஆனா நான் உங்களுக்கு சொல்ல வரையில பொதுவா சொன்ன நான் பொருங்க சீவிய காலம் அம்மா சிவாஜினிய வளர்த்த பெற்றெடுத்த அம்மாவும் அப்பாவும் தான் அவள் இன்னொரு அந்நிய இடத்துல போயிருந்த ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு பெருமை. யார் பெற்ற பிள்ளை என்றுதான் கேள்வி வருது. அத
நீங்கள் மாமிக்கு முன்னாலேயும் இந்த பாமுகத்துக்குள்ளேயும் உலகத்துக்கும் முன்னால சமமாக சொல்ல வேணும் என்று சொல்லவார். நீங்க எப்பவுமே மாமிய கதை கேட்கல, அம்மாட கதையை இயல்பாவே மறந்து போறீங்க. ஆனா உங்களுக்கு அம்மாவில அன்பு இல்லையென்று சொல்ல வரையில்ல, நீங்க மறந்து போறீங்க, நீங்க சொல்ல மறந்து போறீங்க. அதுதான் என் அம்மா அவ்வளவு பெஸ்டா அந்த பிள்ளைய 23 ஆண்டுகள் அப்படி பெஸ்டா வளர்த்த வழியாத்தான் அந்த பிறந்த வீட்டுக்கு இவ்வளவு பெரும் அவர்களோட ஒட்டி வாழ்றது காரணமே பிறந்த வீட்டு அம்மா தான். நீங்கள் அதை இந்த வயதிலும் உங்களோட அம்மாவை காப்பாற்ற வேணும், நீங்கள் சொல்லி பெருமைப்படுத்த வேண்டும். அது எப்பவுமே சொல்லுவேன். எங்கட வீட்டை சிறுதனவர்கள் சொல்லுவார், இப்போ எங்கட அம்மா வந்து அவ்வளவு பொறுமையும் அம்மா பாத்தீங்களா, அவர் இவ்வளவு நல்லவர். அவர் 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 தன் அம்மாவை சொல்லாம தன் மாமியை பற்றி நல்லவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதான் அந்த பிள்ளை வளர்த்தது. அவர் இப்பவும் சொல்லுவார், என்ன ஏதாவது ஒன்றில் நான் ஒரு நல்ல ஒரு விடயங்கள் செய்யும் போது நான் பெற்ற வீட்டைத்தான் சொல்லுவேன், என் அம்மாவின் வளர்ப்பு என்ற போது. அதைத்தான் நீங்கள் முதல் ஒரு வரி தன்னும் சொல்லி இருந்தீங்கன்னா இந்த கதையே வந்திருக்காது. தர்ஜினி என்ன எடுப்போம், ரெண்டு பேரையும் எடுப்போம். அம்மாதான் முதலிடம். அதை விட மாமியா, அதை விட சாமியா இருந்தாலும் அது சொல்லணும். அந்த கண்ணதாசன் வரிகள் சொல்லுவார், கண்ணதாசன் வரிகள் சொல்லுவார். அம்மா என்னோட 2 கிழமை வந்து நின்று 2 பேரும் அழுது படித்து பிரிந்து பின்பு ஒரு வருடம் நான் உந்த வீட்டு அம்மாவுடன் இருந்து பின்பு நாயாத்தி அம்மா கடந்தா நான் ஐரோப்பா கண்டதை கடந்தேன். இல்ல அதுக்காக அம்மாவை சமமா நீங்க சொல்றதே மறக்கிறீங்க. இப்ப நீங்க உங்களுக்கு தொடங்கின கதை இல்ல, நீங்க பதில் சொன்னபடியா உங்களுக்கு வந்துட்டுது. இது பொதுவாக எல்லார்ட்ட கதையும் தான். நாங்கள் சில வழியில உணர்ச்சி வசப்பட்டு செய்ய வேண்டியது. இப்ப இதை அம்மா கேட்டு கொண்டிருக்கிறான்னு வையுங்க, அட இந்த புள்ள மாமி 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 என்று தானே கரைக்குது, என்ன பற்றி ஒரு சொல்லும் சொல்ல இல்லையா அந்த மனசு நோவுமோ இல்லையா? சொல்ல வேண்டிய ஆசை கடந்து வந்து இல்ல வந்த நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்னுடைய அம்மா கனடாவில் 7.5 மணித்தியாலம் தூரத்துல, ஆனா நான் அம்மாவை தான் உயிரோட இருக்கேக்கல இப்பவும் நான் சாமியா கும்பிடுறது என்னுடைய அம்மா கிட்ட இருக்கணும் இல்ல, நீங்க கடந்து வந்திருக்கலாம். சரியா? இவ்வளவு ஒரு பிறந்த வீட்டுலதான் நான் சொன்னேன், பிறந்த வீட்டுல இவ்வளவு பெஸ்டா வாழ்ற அம்மாவின் கடைக்குட்டி சிங்கம் சொன்னா அதுக்கு அந்த வாழ்க்கைய வளர்த்து விட்டதா இப்ப மூன்றாம் தரம் சொல்றோம். நீங்க மனசுக்குள்ள அதை வச்சிருக்கிறீங்க, வார்த்தைகள்ல உங்கள்ட்ட இருந்து வருது இல்லையா? இப்ப சொல்றீங்க. இப்ப போற இடத்துல டென்ஷன் ஆகிறாதீங்க, இதெல்லாம் ஒரு கதை தான். சரியா? ஆனா இல்ல, நான் அந்த இது நீங்களும் அல்ல, நீங்களும் சேர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லணும். நான் இப்ப வந்து இந்த வாழ்க்கையை நான் வாழ்றேன்னா அதுக்கு அத்திவாரம் போட்டது நம்ம தான். சரி, அது அதைத்தான் தியானசேகரே விளங்குதாண்டு பாருங்க. ஏக்கத்தம்மாய் மம் கியூவே அம்மா கிணக்குவா நாம கியண்ட கியல், அதாவது உங்களோட அம்மாடையும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்றமே தவிர நாங்க எதையும் நீங்க பிள்ளையா நடந்தேன்னு சொல்லவே இல்லை. நீங்க மறந்து போய் மாமியை உயர்த்துற அளவுக்கு அம்மாவை இந்த வரி ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு ராணியாக இருந்தாலும் அதைவிட என் அம்மாவின் காலடியில் தான் நீ என்பதை மறந்து வாழ்ந்துடாதே என்னோடு என்று இது புத்தகத்துல படிச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த தலைப்பினூடாக வெளிநாட்டு பயணத்தில் 2 கிலோமீட்டர் அம்மாட்ட இருந்துட்டு அங்கால வந்த பயணத்தை தான் நான் சொன்ன நீங்கள் சிவாஜி நீங்க சொன்ன நீங்கள் பொதுவாக கதைக்கிறேன். ஜெயா நடேசன் அவர்கள், தர்ஜினி அவர்கள் உட்பட இங்க கேட்டுருக்கிற ஏனைய பெண்கள் வந்து ஒரு நாள் அப்பா விட்ட பிடப்புறையக்குள்ள கட்டி பிடிச்சி விம்மி விம்மி அழுதுட்டு ஓடி போய் கார்ல ஏறினாங்கன்னா பிறகு அப்பாவுக்கு 4 நாளைக்கு பிறகு கொண்டு வரும். அதைத்தான் அந்த ஒரு பையன் கதை சொன்னான். அவர் பூந்த வீட்டுக்கு போனோன்னு அம்மா இல்லாம வாழ முடியாதுன்றவர் 4 நாளா 2 கிழமையா போன் இல்லை. என்னன்னு கேட்டா அவர் சொல்றார், அம்மா நீ நெஞ்சுக்குள்ள இருக்கிறதானே, நெஞ்சுக்குள்ள இருந்து என்ன பிரயோசனம்? எனக்கு கண்ணுக்கு முன்னால் நடந்த சம்பவம், ஒரு டாய்லெட், இதை ஏற்கனவே சொன்ன கதை. வெளிநாட்டிலிருந்து வாரார் பிள்ளை, வந்து டாய்லெட் போறார், பூனோன்னு உடனே திரும்பி வந்துட்டு
மனுஷன் போவானா இந்த டாய்லெட்டுக்குள்ள எண்டு போட்டு ஒரு அரை மணித்தியாலும் காரில் போகணும் பொம்பளை வீட்டை, அங்கே போய் டாய்லெட் இருந்துட்டு வாரார். இதை கேட்குற அம்மாவுக்கு எப்படி நெஞ்சு வெடிக்காம இருக்கும்? அதுதான் அம்மா தான் செய்கிறார், அம்மா அனுபவிக்கிறார். இல்ல, அம்மாக்கள் இதுலதான் வாழினம், அதுக்குள்ளதான் உன்னை வளர்த்தது ஐயா. நீங்கள் இன்றைக்கு புது வீட்டு பொம்பளை வீடோ மாப்பிள்ளை வீட்டுல பெரிய அட்டகாசத்தை கண்டிருப்பீங்க. ஆனா நாங்கள் இதுல தான் உன்னை வளர்த்திருக்கிறோம். நாங்கள் ஈழக்கூடாதுன்னு ஒரு நாளும் ஓமோ இல்லையோ? ஆனபடினால சிவாஜியார் ஒரு பிள்ளையும் விடையில்லை. அம்மா போல் வருமா என்றுதான் மாமிகிட்ட சொல்லணும். நீங்கள் மாமி வந்து நீங்கள் எனக்கு அம்மாவை விட உசத்தி, ஆனாலும் அம்மா போல் வருமா என்று சொல்லும் போதுதான் எங்கே அந்த ஆத்மா எங்கே இருந்தாலும் அது அப்பா நான் வளர்த்தது இந்த பையனை இந்த பிள்ளை இப்பவும் சொல்லி கொண்டிருக்குது என்று சொல்ல தொடங்கும். பிள்ளையாடுக்காதீங்க சிவாஜி. மாமிட்ட கொடுத்திருக்கிறான், நாங்கள் விடை பெறுவோம். நானும் வந்து சேர வேண்டிய சரி, இடத்துல நன்றி நன்றி. நாள் பொழுது சிறப்பா இருக்கட்டும். முகமெல்லாம் வடிவா மாத்தி சிரிச்ச முகத்தோட உள்ள போகணும். ஏன்னா இடத்துல அந்தந்த சாமான வச்சு சொல்ல வச்சிருவாள். மற்றது வந்து பிறந்த வீட்டு பெருமையைத்தான் புகுந்த வீட்டிலையும் கொடுக்கணும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, மிக்க நன்றி. நாள் பொழுது சிறப்பா இருக்கட்டும். தனிப்பட்ட முறையில கதை எடுக்க கூடாது, பொது கதை தான். சரி, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். யோகாவை மிஸ் பண்றேன். இப்ப எல்லாம் கிழமை நாட்களில் இருக்கிறது, தினமும் இருக்கிறது. அதான் நல்லது. நல்ல அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அதுபோல சாந்தினி அவர்களும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். மனதுக்குள் ஏற்பட்ட குறுகுறுப்புகள் எதுவும் தெரிந்தவரைத்தான் திருமணம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு வீட்டை விட்டு பிரிகிற போது ஏற்படுகிற நிலைமைகள் மற்றவையில் வெளிக்காட்டாட்டிலும், குறிப்பாக அப்பாக்கள் வெளிக்காட்ட மாட்டினோம். அம்மாக்கள் சும்மா வந்தோண்டு கொஞ்சம் அழுது கொண்டிருப்பினோம். ஆனால் அந்த நினைவுகள் ஒருவேளை ஒன்றுமே இருக்காமல் இருக்கலாம். அந்த மகன் ஒரு ஆள் கல்யாணம் கட்டி அம்மாவை மறந்தது மாதிரி நினைவு இருந்தால் அவருக்கு குறுகுறுத்து இருக்காது. அவை சாந்தினி அவர்கள் போன்றவர்களும் நினைத்து பார்க்க ஒரு நல்ல தருணம். இதை இலக்கியமாக வடியுங்கள், பதியுங்கள். இதுக்கு பேர் தான் சமகால இலக்கியம். ராமன் உப்பரிகையில் நின்று பார்த்தார் எங்கிட்டு எழுதுவது சமகால இலக்கியம் கிடையாது. நன்றி. ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ஜெயா நடேசன். பெற்றோரு தெய்வ நிகழ்வு. நான் 1986 ஜெர்மனி வர 4 பிள்ளைகளுடன் வெளிக்கிட்டேன். அப்பா முதலில் 1985 வந்துவிட்டார். நான் மானிப்பாயிலிருந்து புறப்பட்டேன். நான் புறப்படும் போது எனது பெற்றோர் இறைவதம் அடைந்து விட்டார்கள். எங்களை அனுப்ப மூத்த அக்கா, 2வது அக்கா, அத்தான், இவரின் தாயார் மட்டும் மானிப்பாயில் நின்றவர்கள். மூத்த அக்கா தான் வீட்டின் எல்லா உதவிகளையும் பெட்டி அடுக்கல் சாமான்கள் வாங்கியவை உதவினார். கடைசி மகள் வினு 2 வயது. இவரின் தாயார் அழுது கொண்டே இருந்தார். எல்லோரும் அழுதும். என்னுடன் கொழும்பு மூத்த அக்காவும் 2வது அக்காவின் அத்தானும் எல்லா இடங்களும் போகிற போது போர்க்கால பிரச்சினை. உயர்ந்த போக்குவரத்து யாழிலிருந்து கொழும்புக்கு இல்லை. யாழ் பஸ் எடுத்து அனுராதபுரம் வந்தோம். அங்கிருந்தான் கொழும்புக்கு ட்ரெயினில் வந்தோம். யாழ் பஸ் ஏறும்போது எனது ஒன்றை விட்ட சகோதரி உணவு பாசம் கொண்டு வந்து தந்தார். கட்டி பிடித்து அழுதா. ஒன்றை விட்ட சகோதரன் சிடிவி பஸ் கண்டக்டர், பஸ் டிரைவர் சுகமாக அனுராதபுரம் கொண்டு வந்து சேர்த்தார். இங்கே 2 நீங்கள் பிறகு கொண்டு வந்து சேர்த்தார். டிரைவர் சுகமாக அனுராதபுரம் கொண்டு வந்து சேர்த்தார். வரும்போது பஸ் மறைத்து சோதனை. அனுராதபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் சரியான சோதனை. நான் வரும்போது அண்ணாவின் சொந்தம் அச்சுவேலி திருமணம் இடம்பெற்றது. அவரின் தம்பிக்கு கொடுக்கும்படியாக ரிச் கேக்கை சரியாக கட்டி தந்து விட்டார்கள். பெட்டி சோதனையில் சிக்கிய போது அதனை எடுத்து வைத்துக்கொண்டு ஆமி போதை வஸ்து எங்களை நினைத்து எங்களை வைத்துக்கொண்டு தடுத்து வைத்திருந்தார்கள். என்னை சாப்பிடும்படி சொல்லி சாப்பிட்டேன். கொட்டி சிந்தி கிடக்க பொறுக்கி எடுத்து எனக்கு தெரிந்த சிங்களத்தில் கதைத்து புறப்பட்டோம். அத்தான் ஆங்கிலத்தில் கதைத்தார். அவர்கள் அதை ஏற்கவில்லை. ஏனென்றால் வெளிநாடு புறப்பட்டது நானும் பிள்ளைகளும். கொழும்பு வந்து அத்தானின் உறவு வீட்டில் தங்கி இருந்தோம். குறிப்பிட்ட நாளில் வர முடியவில்லை.
குளநாவை எண்ணெய் நிலையம் தாக்கப்பட்டு ஏர்போர்ட்டு பூட்டு என அறிவித்தார்கள். ஒரு நாள் மட்டும் நாங்கள் கொழும்பில் செய்தியை பார்த்து கொண்டே இருந்தோம். இரவு 12 மணி போல் ஏர்போர்ட் ஓப்பன் என்று அறிவித்தார்கள். உடனே ஏர்போர்ட் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளிக்கிட்டோம். இங்கே இருந்தோம். இரவு 12 மணி போல் ஏர்போர்ட் ஓப்பன் என்று. ஆமாம், 12 போல் ஏர்போர்ட் ஓப்பன் என்று அறிவித்தான். உடனே ஏர்போர்ட் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது வெளிக்கிட்டோம். வெள்ளவத்தை வர மட்டும் ஒரே செக்கிங். அத்தானின் நண்பர் உடன் வானில் வந்தவர். அவர் நன்றாக சிங்களம் தெரிந்தால் தப்பித்து 10 நிமிடம் இருக்க ஏர்போர்ட் வந்து சேர்ந்தோம். வழி அனுப்ப வந்த அத்தான் அழுதுதான் அனுப்பிவிட்டார்கள். அப்போதான் அங்கே ஒரு காட்சி கண்டோம். ஃப்ளைட் வந்து தாக்கப்பட்டு கிடந்தையும் பார்த்து வந்தோம். சரியாக கஷ்டப்பட்டு வந்தது. வினோ கையில் மகன் என்னை பிடித்தபடி மற்ற இருவரும் பின்னால் அதிக தூரம் நடந்து வந்து களைத்து வந்து சோர்ந்தோம். சேர்ந்து மறுக்க முடியாத பயணமாயிருந்தது. நன்றி. ஆனால் தலைப்பு இல்லை. 2 இடத்துல மட்டும்தான் 2 வரி தலைப்பில் எழுதியிருக்கிறீங்க. மிச்சம் நான் முதல் வெளிநாடு பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் என்ற தலைப்புக்குள்ளான் வந்திருக்கிறீங்க. இது வந்து வீட்டில் எனக்குள்ளும் என் வீட்டாருக்குள்ளும் ஏற்பட்ட அமர்க்களங்கள் தான் இந்த கதை. சரி, பரவாயில்ல. இப்போ இதுவும் இன்னும் ஒரு தலைப்பு தான். இப்போ இது ஒரு பயணங்களில் அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட முந்தைய அதை எழுதியிருக்கிறோம். போர்க்கால அனுபவங்கள் என்றது கீழே அனுப்பிடுவோம். சரி, இருந்தாலும் வாழ்த்துக்கள் நிறைய. அது ஏற்றுக்கொள்றீங்க தானே? வீட்டில் என்னென்ன நடந்தது, என்னென்ன வேலையில் செய்து நீங்கள் வீட்டு வந்த நீங்கள் உங்களோட வேலையை விட்டுட்டு வாரீங்கள். அப்போ அந்த நேரம் வேலையாக்கள் எதுவும் பாட்டி வச்சுச்சுனமா, பிஸ்கட் தந்துச்சுனமா, அதுதான் எனக்குள்ளும் வீட்டில் உள்ளவர்களுக்குள்ளும் நடந்த சென்ட் ஆஃப் பார்ட்டி என்று வைப்பார்கள் அதை. ஆமாம். சரி, இருந்தாலும் கேட்டோம், ரசித்தோம். தஜினியார் சொன்னதை போல சிறப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு அவரது ஞாபகத்திலேயே வச்சு சொல்லியிருந்தேன். நானும் அந்த வரிகளோடய வந்தேன். அது ரொம்ப சிறப்பு. இதை சொன்னா சொல்லலாம். ஆனால் எழுத சொல்லும் போது உண்மையிலே எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் தான் எழுதலாம் நாங்கள், இல்லையா? இல்லை, அன்ராஜ் அவரால் சரியான கஷ்டப்பட்டேன். நான் அந்த கேக்கை கொண்டு வந்து அவர்கள் படுத்து விட்ட பாடு நான் கொஞ்சம் சிங்களம் அது எழுது நினைச்சேன்னா மறந்து கொஞ்சம் சிங்களம் அதான கதைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் தெரிஞ்ச சிங்களத்தில் கொஞ்சம் கதைச்சபடியாக வந்தது ஒரு படியா. இல்லாட்டா அதில் நிறுத்தியிருந்தா இந்த ஃப்ளைட்டையும் முடிச்சிருக்க மாட்டோம். அவ்வளோ தூரம். கண்டிப்பாக. அது எல்லாமே கதைகள். இவையெல்லாம் தொடராக எழுதப்பட வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கை அனுபவங்களும் எழுதப்பட வேண்டும். இறுதியில் என்னுடைய உரையில் சொல்லுவேன், இந்த சண்டை தேவையா மனுஷருக்கு? நாங்கள் கேட்டுனாங்களா அடிபட்டு இடம் முடிச்சு தர சொல்லி? எனிவே, இது திணிக்கப்பட்டோம். ஏன் பிரச்சனை பட்ட நீங்கள்? ஏன் நான் 82 வெளிக்கிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு. அது சரி, கொலன்னாவை தாக்குதல்லாம் தெரியும். நான் என்ன கேட்குறேன்டா, நீங்களும் அடிபட்டு நீங்களோன்னு கேட்குறேன். நீங்கள் போராளியா? நீங்கள் இயக்கமா? நீங்கள் ஆமியா? அரசாங்கமா? நாங்கள் சும்மா பொறும் மக்கள். என்ன எங்களுக்குள்ள ஆனால் தப்பி இவ்வளவு தூரம் வந்த உங்கள் போன்றவர்கள், உங்களை போன்ற ஏனி எல்லோருமே அதிர்ஷ்டசாலிகள். எத்தனை பேர் இல்லாமல் போயிட்டு, எத்தனை பேர்ட்ட வாழ்க்கை சிதைஞ்சு போச்சு. ஒற்றிய நாளில் ஏழ்மையாக போய் கடைகள் எல்லாம் அடிபட்டு எரிஞ்சு. எனவே அது இன்னும் ஒரு ஞாபகம். நன்றி. இப்போ அத்விகா என்னன்னு கேட்டுட்டு என்ன கேட்டுவா? இல்ல, நீங்களும் வாசிக்கலாம். இது வாசிக்கிறீங்களே சிவரூபன் ஆன்டிடைய, அதனால தான் கேட்கல. ஆனால் இப்போ தசானா, மற்றது யாரு, நகுலும் ஒவ்வொன்று வாசிச்சவியல், அத்மிகா, அவந்திகா, மற்ற 2 பேர் அபிஷா எல்லாம் ஓப்பன் ஏன்னு தெரியல. நீங்கள் எல்லாரும் வாசிக்கலாம். நீங்கள் கை வைத்த ஆன்டி சொல்கிறா தானே நீங்கள் அடுத்த வாசிங்க. அப்போ அன்னபடியாக இருங்க. இப்போ யோகா தொடங்க போகிறோம் இப்போ 5 நிமிஷத்தில். சரியா? ஓகே, நன்றி. நன்றி. தசானா, நீங்க மீட் செய்றீங்களா? சர்வேஸ்வரி சுரூபநந்தியில வாசிக்கலாம். வாழ்த்துக்கள். வணக்கம். ஆமா, வெளிநாட்டு பயணம் என்பது அன்றைய காலம் வானத்தை தொடுவோம்
என்கின்ற நினைவுகள் தானே. எனது அக்கா வெளிநாடு ஆயுதம் திருமணத்துக்காக திருமணத்துக்காக புறப்பாடு எங்க வீட்டு பெரும்பாடு தடல் உடல் பலகாரம் உறவுகள் கூடி ஆரவாரம் அம்மாவிற்கு பெரும் ஏக்கம். இவள் எப்படி சமாளிப்பாளோ சமாளிப்பாளோ எப்படி போய் இறங்குவாளோ குருதிய முகம் கூட்டிவிட்டு வைத்திய பேச்சு என்னம்மா எல்லோரும் நமக்கு கிடைத்ததாக இப்படி ஒரு வரம் இருக்கும் போது நீங்க யோசித்து நோயை கூட்டுகிறாள் என்றதும் முத்தமகள் என்று கண்ணீரோடு தான் கூறினார். சமாளித்து யோசிக்காமல் அனுப்புங்கள் என்று அவரும் உசார் மருந்து கொடுத்தார். அப்பப்பா பெரிய கொண்டாட்டம் நடத்துவது போன்று போவோரும் வருவோரும் மாப்பிள்ளை வீட்டாரும் சேர்ந்து போர் 5 பேர் கொழும்புக்கு கூட்டிச் சென்றனர். நினைத்தாலும் அந்த தரும். சத்தேஸ்வரி ஸ்வரூபன் அவர்களுடைய வரிகளை அவருடைய கொஞ்சம் நீண்ட சொற்கள் தான், சிக்கல் தான், ஆனாலும் பரவாயில்ல, சிறப்பாக இருந்தது. இவை பயிற்சியில் வந்துச்சு. இப்போ இதே இங்கிலீஷில் இருந்தால் கல்யாண்டு வாசிச்சிருப்பீங்களா எல்லாம்? ஃபஸ்ட் டைம் பார்க்கல. அதே மாதிரி ப்ராக்டிஸ் தான், தொடர்ந்தும் ப்ராக்டிஸ் செய்ய சரியா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு தசானா. நன்றி. நகுலா சிவநாதன் அவர்களுடைய வரிகளை யார் வாசிக்க காத்திருக்கிறீர்கள்? வேற வாசிக்கூட வாசிக்கலாம். திரையில் பார்த்தபடி இருவரும் எந்த கை தெரிய இல்லையா? கடாண்டு வாசி பெரிய வரி அது. நகுலா சிவநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அது ஒரு வசந்த பொழுது 89ஆம் ஆண்டு நிலத்தை விட்டு புலம்பெயர்வு. அண்ணா அக்கா யாழில் அனுப்ப தனிமரமாய் கொழும்பில் நோக்கிய பயணம். கொடிய போரின் வடுவே எம்மை புலம்பெயர வைத்தது. ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தடைகள் 34 தாண்டி ஜெர்மனிக்கு பயணம். எனது ஆசிரிய பணியை மண்ணை விட்டு விமானத்தில் ஏறி அமருகையில் அழுகை கண்ணீராய் வந்தது. புது வீடு காணி எல்லாம் விட்டு வருகையில் கவலை உகுத்தது. முதல் பயணம், மீண்டும் மண் வருவோம் என்ற எண்ணம். மறக்க முடியாத நாட்கள். தனியாக விமானம் ஏறி வந்த முதல் பயணம் அது. காலம் இங்குதான் இருப்போம் என்று நியதியை காட்டி நின்றது. உற்றோரும் இல்லை, உறவுகளும் இல்லை. தனிமரமாய் வந்து கால செல்ல பின்னர் தோப்பாகியது. நகுலா சிவநாதன் அவர்கள். நன்றி. ஆனாலும் கொஞ்சம் தலைப்புக்கு உள்ள பூந்திருக்கலாம். சரி, இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். நன்றி. நிறைவாக என்னுடைய வரிகளை வார்த்தைகளால் எனக்கு ஆசைப்படுகிறேன். என்னுடைய வெளிநாட்டு பயணம் மூலம் நினைக்கிற அளவில்
தடல் புடல்கள் ஒன்றுமே இல்லை. வந்தோம், அம்மா தான் கூட்டிட்டு வந்தார். ஆனால் அன்று பொழுது நினைக்காலும் என்றைக்குமே நான் நினைக்கிற பக்கம் இதுவா தான் இருக்கும். எப்படி அம்மா துணிந்தார் இந்த வயசுல, எப்படி பிள்ளையை பிரிய வேண்டும் என்றது, அம்மா எப்படி தாங்கி இருப்பார் என்றது இன்று வரைக்கும் தினம் தினமும் நான் நினைத்துக் கொள்ற ஒரு பக்கம் தான் என்னுடைய வெளிநாட்டு பயணமா இருக்கிறது. அந்த சில வயதுகள் ஒவ்வொரு தினமும் ஒரு காலத்துல கொண்டாடும் போது எனது அம்மாவை நான் நினைச்சுக்கிறோம், எப்படி அது முடியுது, அந்த மாதிரி நான் நிறைய யோசிச்சு கொள்வேன். இதை சொல்லக்கூட விரும்பவில்லை. அந்த பக்கங்களை எனக்கு என்று நினைவுபடுத்தி இருந்தது. மிக்க நன்றி. இணைந்த எல்லோருக்கும் நன்றி கூறி பெற்றோரை தெய்வத்திறன் நீங்களே நன்றி. ஏன் இப்ப எழுதுறது நிப்பாட்டியாச்சு? நேற்று சுவிஸ் நேரம் 9:20 தலைப்பு போட்டு எழுத தொடங்கணும். இனி கண்டிப்பான உத்தரவு தான். எஸ்சிடிக்களோட காய்க்கிற மாதிரி தான் உங்களோட காய்க்கணும். எழுதுறத மறந்தால் படைப்புலகம் அது பிறகு கேலி பண்ணும். 4 பேர் எழுதுங்க, மிச்சத்தை தொடர்ந்து கதையுங்க நேரம் இல்லாட்டிலும். அதுபோல் கவிதை எல்லாம் தொடங்கணும் திருப்பி. அன்போட வானிலையில் பகிரங்கமாய் கேட்கிறோம். சரி, நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இளையவர்களிடம் கேட்கலாமா? இதுல ஒரு வேற ஒரு சொல் ஒன்று வந்திருந்தது. அபிராமி நாவல் கவிதை தேர்தல் என்ன தெரியும்? குவிந்தபடி வீட்டில் எங்களுடைய அயலவர்கள், உறவுகள், சகோதரர்கள் குவிந்தபடி என்ற வரியை இணைத்து வந்தவர் யார் என்பது இன்றைய கேள்வி. தேடியபடி இருங்கள் அல்லது தெரிந்தால் சொல்லுங்கள். குவிந்தபடி இந்த சொல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குவிந்தபடி அழகான சொல்ல இருந்தது, அதனால கேட்கணும் போல இருந்தது. சரி, நானே சொல்லிடுறேன். ராஜினி ஆண்டி அதை எழுதியிருந்தால் அழகான வரிகளாக இருந்தது எனக்கு. நன்றி. சரி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. இப்போது இளையோர் யோகா அத்தோடு நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். மீண்டும் அறிவுறுத்தல் என்னென்றால், இளையவர்கள் நீங்கள் உங்களோட ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் எனக்கு வடிவாக காட்டாதபடினால, எழுதாதபடினால தான் அது 2 கிழமை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இனியும் அதுதான் நியதி. ஏன்னா கஷ்டப்பட்டு உங்களை கதைக்க வைக்கிறது கஷ்டம். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் குட்டி நடை உலாத்தலோடு தொடங்கலாம் நீங்கள். அல்லது குறைஞ்சபட்சம் இல்லை சிந்தனைக்குள்ளே வந்தால் தான் நல்லம். அல்லது அது இல்லாட்டி அந்த பயிற்சி உங்களுக்கு வராது. முடியாட்டி பெற்றோர் தெய்வம் இளையோர் யோகாவில் இணைந்து கொள்ளுங்கள். சரியா? இதைவிட ஆர்வங்கள் துணிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக நீங்கள் எழுத வேணும். அது நீங்கள் கடைப்பிடிக்க வேணும் என்றதான் உண்மை. யாராவது வருவன் வர மாட்டேன்னு எழுதியிருக்கிறோமோ எஸ்சிடி குரூப்பில்? இல்லை. அப்போ அதனுடைய இதில் பிரயோசனம் இல்லைல்ல. அதனால் அதுதான் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆர்வம் எனக்கு ஓயவில்லை. ஆனால் சில நேரங்களில் பெரிய கஷ்டமாக இருக்கும் உங்களை நினைச்சால். நீங்கள் ஆர்வம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நிப்பாட்டி கொள்ளலாம். எதுவும் எல்லாருக்கும் சுதந்திரமாக கொடுக்கப்படும். இல்லை ஆர்வம் இருக்குது, நாங்கள் செய்ய போகிறோம், இன்னும் வளர்க்கணும், வளரணும், அடுத்த கட்டங்களுக்கு அதெல்லாம் கேட்டுருக்குறோம். உங்களோட தலைப்பை ஒரு தடவை எனக்கு பதில் தெரியல. அப்படி நினைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக எழுதி வாங்க. நிச்சயமாக முழு ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களோட இருப்பேன். சரிதானே? நன்றி, வணக்கம். ரஜினி அவர்களுக்கும் இணைந்து படித்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இப்போது நாம் இணைய போவது இளையோர் யோகா 190.